ஹாய், இன்றைக்கி டே பார்க்கலாமா? பாப்பா காலையில் இட்லி, வடை, சட்னி வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் நானும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. வெளியே போயிட்டு நான் ஒரு முலாம்பழம் ஜூஸ், அவரு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடித்தாங்க. லிவி காலைல ஸ்கூல் போகும்போதே எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு போனான். ஸோ அதனால் கறி எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அதுவே பண்ணிடலான்னு பண்ணேன். அப்புறம் 2 முட்டை பாப்பாங்க 2 பேருக்கும் செஞ்சு வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் முட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பால் பன்னுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. பால் கோவா தனியாக, அப்புறம் பன்னு தனியாக வாங்கிட்டு வந்து அதில் ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவ்வளோ டேஸ்ட் அது. அப்புறம் வரும்போது நான் கொஞ்சம் லிவிக்காக கிராஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் லிவி பண்ணவே இல்லை, அதை நான் தான் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விளையாடிட்டே இருந்தோம், பாப்பா கீழே விழுந்து தலையிலே அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு சின்ன காயம்தான்னு சொல்லி மருந்து மட்டும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க மதியம் போல். அப்புறம் கூழ் கொஞ்சம் இருந்தது, அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே கூழ் கரைச்சாங்க. அப்புறம் நான் போயிட்டு எங்கள் மரத்துலேருந்து மாங்காய் பறிச்சுட்டு வந்தேன். 2 மாங்காய் நல்லா பெருசாக ஆகிட்டு இருந்தது. சரி, அந்த 2 மாங்காயும் பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா உடச்சி உப்பு மிளகாலாம் தடவி ஒரு சொம்பு கூழ், அப்புறம் கொஞ்சம் மாங்காய் வச்சு சாப்பிட்டோம். பாப்பா ஈவினிங் வரதுக்குள்ளே கொஞ்சம் கலகலாவும். அப்புறம் சமோசா வேணும்னு கேட்டிருந்தா, கொஞ்சம் சமோசாவும் செஞ்சேன். இது வந்து அவளோட ஃபேவரெட், அதனால் சரி சாயந்தரத்துக்குள்ளே செஞ்சுட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் இருந்தது, மீன் குழம்பு வச்சுட்டு கறி கொஞ்சம் தொக்கு செஞ்சுட்டு முட்டை தோசை ஊற்றி அன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.